Hello friends, welcome back to Learn-with-Singam. இன்னைக்கு நம்ம வந்து பாண்டா சீரீஸில் வந்து ஒரு டேட்டா செட்டை எப்படி குயிக்காக அனாலிசிஸ் பண்ணுறது, பேசிக் அனாலிசிஸ் வித் பாண்டாஸ்ங்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த டேட்டா சயின்ஸ் ஜாப் சேலரிஸோட லிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதில் கேகல்லேருந்து அதை வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆஸ் யூ நோ பாண்டாஸை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரீட் சிஎஸ்வி ஃபைலை வந்து மெத்தடை யூஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கிறோம் ஒரு சிஎஸ்வி ஃபைலை. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டேட்டா ஃப்ரேமில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஹெட்டுன்னு போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் 5 rows வரும். இதோட அந்த டேட்டா செட்டில் ஃபஸ்ட்டு 5 rows வரும். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் இயர், எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து முதல்ல ஒரு பேசிக் அனாலிசிஸ், இப்போது எவ்வளோ கம்பெனியில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் லார்ஜ் கம்பெனிஸ் இருக்குது, ஸ்மால் கம்பெனிஸ் இருக்குது, மீடியம் சைஸ் கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா கம்பெனி சைஸ் நம்ம வந்து வேல்யூ கவுண்ட் யூஸ் பண்ணி சைஸ் பார்க்க முடியும். ஸோ வேல்யூ கவுண்ட்ஸ் இதில் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும் வேல்யூவாக. ஒவ்வொரு அந்த காலமில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு கவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நீங்கள் அதை வந்து சார்ட் பண்ணலாம், சார்ட் பண்ணாமல் பண்ணலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ அசெண்டிங்காக வேணும் அப்படின்னா அசெண்டிங் ட்ரூ போட்டுக்கலாம். அப்புறம் சார்ட் பண்ணுறதா இருந்தால் சார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சார்ட் பண்ணாமல் கொடுக்கலாம். ஸோ மீடியம் ரேஞ்ச் கம்பெனிஸ் 326 இருக்குது, லார்ஜ் சைஸ் கம்பெனிஸ் வந்து 198 இருக்குது, ஸ்மால் வந்து 83 இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேல்யூ கவுண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். என்ன நம்பர் ஆஃப் இது இருக்குங்கிறத எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கம்பெனியை வந்து சார்ட் பண்ணணும், இந்த கம்பெனி வைஸ் சார்ட் பண்ணணும் அப்படின்னா சார்ட் வேல்யூஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து df.sort values. இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக கம்பெனி சைஸை வச்சு நீங்கள் சார்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இப்படியே போட்டிங்க சரி சார்ட் வேல்யூஸ். ஸோ இப்படியே போட்டிங்க அப்படின்னா அதனோட அந்த ஒரு காலம் மட்டும் உங்களுக்கு சார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். அதையே நீங்கள் வந்து சார்ட் பை, உங்களுக்கு வந்து இது யூஸ்வலாக டேட்டா ஃப்ரேமாக வேணும் அப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஸோ அதனால் பை போட்டுட்டு அதில் அந்த கம்பெனி சைஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேட்டா ஃப்ரேமாகவே வந்துடும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு சீரியஸாக வேணும் அப்படின்னா ஒரு சீரீஸில் நீங்கள் ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு சார்ட் பண்ணணும், ஒரு வேல்யூ வந்து சார்ட் பண்ணணும் அதே டேபிளில் அப்படின்னா அதுலேயே நீங்கள் வந்து இன்பிளேஸுங்கிற ஆர்குமெண்ட் வந்து யூஸ்வலாக ஃபால்ஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ட்ரூ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த டேட்டா ஃப்ரேம்லேயே மாடிஃபை பண்ணி கொடுத்துரும், அதுவே சார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து இந்த டேட்டா ஃப்ரேம்லேயே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட காலமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து கம்பெனி சைஸையும் இதை ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துடலாம். உங்களுக்கு கம்பெனி சைஸையும் சேலரி இன் யூஎஸ்டியும் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
சேலரி வந்து முதல்ல சேலரி இன் யூஎஸ்டி எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கம்பெனியோட இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு யூஸ்வலாக டிசெண்டிங்கில் கொடுக்கும். இதையே நீங்கள் வந்து அசெண்டிங்காக பண்ணணும்னா அசெண்டிங் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ போட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டேட்டா செட்டில் வந்து வெறும் நம்ம வந்து இந்த கம்பெனியில் லார்ஜெல்லாம் மட்டும் எங்கே பூலியனாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ df டாட் கம்பெனி சைஸ் ஈக்குவல் டு எல். ஸோ லார்ஜ் சைஸ் கம்பெனிஸ்லாம் மட்டும் இதில் வந்து உங்களுக்கு இது கொடுக்கும். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பைனரி பூலியனாக இருக்கும். இதையே நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் உள்ளுக்குள்ளே இதை ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அந்த லார்ஜ் சைஸ் மட்டும் வந்துடும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு நியூ டேட்டா ஃப்ரேமாக எடுத்துக்கலாம். லார்ஜ் சைஸ் கம்பெனிஸ் மட்டும்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு ஆர்குமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதையே தான். ஸோ இப்போ வந்து லார்ஜ் சைஸாகவும் இருக்கணும், கம்பெனிஸ் ஒன்லி இன் யூஎஸ், எம்ப்ளாயி இது வந்து யூஎஸில் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா ஒரு AND ஆப்ரேட்டர் போட்டுட்டு df டாட் equal to US. ஸோ யூஎஸில் இருக்கிறவங்க கம்பெனியில் மட்டும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரோம். ஸோ இது மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் சிங்கம். தேங்க்யூ.